சுவிட்சர்லாந்தில் அவமானப்படுத்தப்பட்டாரா டொனால்டு ட்ரம்ப்? தலைவனை யாரா அசிங்கப்படுத்தினது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குல்ல, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை தாண்டி எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தியிருக்காங்கங்கிறத வீடியோ காட்சிகளை நான் சொல்கிறேன். இன்னொரு புறம் இங்கிலாந்துடன் போர் புரிவதற்கு ஒரு பெரிய அத்திரம் ஒன்றை கையில் எடுத்திருக்கிறது ரஷ்யா. நிச்சயமாக ரஷ்யா ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் ஏன் இங்கிலாண்டை சூஸ் பண்ணுறாங்க? நேட்டோவில் ஏகப்பட்ட நாடுகள் இருக்குல்ல. அப்போது இங்கிலாந்து ஏதோ ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கணும். அந்த சம்பவம் எப்படி ரஷ்யாவை பாதிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலோட பிஓபி, இந்த போர்ட் ஆஃப் பீஸ் தொடர்பான இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் சிலது கிடச்சிருக்கு. அதையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்போ ட்ரம்ப் அவர்கள் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செய்கிறார். அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இஸ்ரேலுடைய அயன் டோம் பாதுகாப்பு அமைப்பு எங்களுடைய சிந்தனையில் உருவானது. அயன் டோம்னா என்ன? டைரக்டாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். நீங்கள் வரக்கூடிய ஏவுகணையை ரேடாருடைய உதவியோடு டைரக்டாக உள்வாங்கிக்கிறது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இல்லை அப்படின்னா இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருந்து ஒரு ஏவுகணை இடைமறிப்பு செய்யக்கூடிய ஒரு ஏவுகணை இங்கேருந்து போகும், வரக்கூடிய ஏவுகணையை அட்டாக் பண்ணுறதுக்கு வானத்திலேயே அதை அட்டாக் பண்ணி வெடிக்க வச்சிடும். இப்படி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அதற்கு பேர் தான் இஸ்ரேலுடையது அயன் டோம் அப்படின்னு. ஒரு பீரியடில் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார், அயன் டோம் ஒன்று அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஒரு 6-5 வாங்கி போடணுப்பா அப்படின்னு. பட் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த அயன் டோம் அப்படிங்கிறதே அமெரிக்காவினுடைய சிந்தனையிலிருந்து உருவானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. யூதர்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. நேற்றைய தினம் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஜேடி வான்ஸ் தான் அடுத்த அதிபராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதற்கான சமிக்கைகள் இப்போ இவருடைய பேச்சிலிருந்து தெரியுது. இஸ்ரேல் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் ஓகே பேபி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நடிகர் விஜய் பேசுகிற ஸ்டைலில் வந்து பேசியிருக்காரு. அடுத்ததா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் டாலர் பற்றி பேசுகிறாரு. எப்பயும் புட்டின் வந்து டாலர் பற்றி பேசுகிறதுங்கிறது ரொம்ப ரேர். அந்த வகையில் அவங்களுடைய நாணயத்தை பற்றி மட்டும்தான் எப்பயும் அவர் பேசுவார். பட் சமீப காலமாக ட்ரம்ப் அவர்களுக்கு சாதகமாக அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஆதரவாக ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகள், இது எல்லாத்தையும் நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேருமே நல்ல க்ளோஸ் அப்படிங்கிறது தெரியுது. சரி, பிரசிடென்ட் புட்டின் சேஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யா இஸ் ரெடி டு கான்ட்ரிபியூட் $1 பில்லியன். எதுக்கு கொடுக்குறாங்க? போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற அந்த டீமுக்கு கொடுக்குறாங்க. இதற்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் யுஎன்எஸ்சியில் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ரஷ்யா இப்போ என்ன பண்ணுறாங்க? புதியதொரு அமைப்பில் ட்ரம்ப்புக்கு உதவிகரமாக $1 பில்லியன் கொடுப்பதற்கு சம்மதம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதில் நிரந்தர உறுப்பினர் ஆகுவதற்கான வாய்ப்பை இப்போ ரஷ்யா முன்மொழிஞ்சிருக்கு. சரி, அடுத்ததா இஸ்ரேலுடைய அரசு தொடர்ச்சியாக வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் பாலஸ்தீன தேசத்தில் ஆலிவ் மரங்கள் அழிப்பது, அது மட்டுமல்ல மரங்களை மட்டுமல்ல மனிதர்களையும் கொன்று குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் லெபனானில் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பொதுமக்களை வந்து அச்சுறுத்தக்கூடிய வகையில் சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சத்தம் ரொம்ப பலமாக கேட்குது, புரியுதா? லெபனான் மீது குண்டு வீசிய இஸ்ரேல் தொடர்ச்சியாக தெற்கு லெபனானில் 2 பொதுமக்கள் பலி அப்படிங்கிற செய்தி. ஹிஸ்புல்லாவினுடைய படைகளை வெளியேற்றுவதற்கு லெபனான் அரசு பெரிய திட்டம் ஒன்று தீட்டுது அப்படின்னு. லெபனானில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஜோசப் அவுன் அவர்கள் அமெரிக்காவினுடைய பொம்மையாக செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு புகார் இருக்கு.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக லெபனான் அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையை வெளியேற்றுறது ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இன்னொரு விஷயம் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்காரு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில். டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிக்டேட்டர்னா என்ன? பெரிய சர்வாதிகாரி அப்படின்னு. நானே ஒரு சர்வாதிகாரி தான் அப்படின்னு தன்னைத்தானே அவர் சொல்லிக்கிறார். அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் முகமுடி போட்டு சுட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஜனநாயகவாதி இப்போது அந்த முகமுடி கிழித்தெறியப்பட்டது அப்படிங்கிற விஷயம். இந்த படத்தில் விக்ரம் படத்தில் வந்து சூப்பராக பகத் பாசில் சொல்லுவார், உன் முகத்திரையை நான் கிழிச்சு காட்டுறேன் அப்படின்னு. நான் எதுக்கடா அதை நீ எதுக்கடா வந்து கிழிக்கணும், நானே காட்டுறேன் அப்படின்னு விக்ரம் வந்து தன்னுடைய முகத்தின் திரையை வந்து அவிழ்த்து காட்டுவது போல இப்போது ட்ரம்ப் அவர்கள் எஸ் ஐம் அ டிக்டேட்டர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாரோ தெரியலையப்பா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. எது எப்படியாக இருந்தாலும் ஒரு முக்கியமான செய்தி மிடில் ஈஸ்ட்லேருந்து கிடச்சிருக்கு. ஹமாஸ் குறித்து ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஹமாஸ் தங்கள் ஆயுதங்களை கைவிடுவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், அவர்கள் கையில் ஆயுதத்துடனேயே பிறந்தவர்கள் யாரு? ஹமாஸ். ஏன்னா நீங்க அப்படித்தானே வச்சிருக்கீங்க, வளர்த்துருக்கீங்க. உங்களுடைய ஏகாதிபத்திய புத்தினால தானே அவங்க கையில் ஆயுதத்தை தூக்குனாங்க. எங்களுடைய இந்தியாவும் தானே 1947 சுதந்திரம் வாங்குச்சு. நேதாஜியும் தான் போராடினாரு, காந்திஜியும் தான் போராடினார். ஆனால் அகிம்சை வழியில போராடின காந்திஜியவே கடைசியில் ஆயுதத்தை வைத்து கொலை செய்தவர்கள் தானே இங்கே இப்போது ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் மக்களுக்கு அது நினைவுபடுத்த வேண்டிய தேவையும் இருக்கு. சரி, ஆயுதத்தை கீழே போடுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அவர்கள் கையில் துப்பாக்கியுடனேயே பிறந்தவர்கள். அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் மிக விரைவாக இது ஆயுதங்களை கீழே போடலைன்னா அழித்தொழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஹமாஸை நோக்கி அவர் பேசியிருக்கார். சரி, ட்ரம்ப் அவமானப்பட்டாருன்னு சொன்னீங்க பிரசாத், எங்கே நடந்தது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டீங்கன்னா பாருங்க, ஒரு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கு. ட்ரம்பினுடைய ஹெலிகாப்டர் வந்து இறங்கிடுச்சு. பட் ட்ரம்ப்பை வரவேற்கிறதுக்கு அங்கே ஆட்களே இல்லை. இது எங்கே நடந்தது அப்படின்னா சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற இடத்துல. ரைட்டா? சுவிட்சர்லாந்து உங்களுக்கே தெரியும், நம்முடைய அதிகமான அரசியல்வாதிகள் அங்கே தான் வந்து தன்னுடைய மணியை கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்காங்க பினாமிகளுடைய பேரில். இப்படிப்பட்ட நிலையில் சுவிட்சர்லாந்துக்கு இவர் போனப்போ ட்ரம்ப்புக்கு ஏன் மரியாதை வந்து செலுத்தப்படவில்லை அப்படின்னா, அங்கே நிறைய நாட்டு அதிபர்கள், பிரைம் மினிஸ்டர்கள்லாம் வந்திருக்காங்க. இருந்தாலும் சுவிட்சர்லாந்து அரசு அந்த IMF மிக முக்கியமான மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க. சரிங்களா? உலக வர்த்தகம் தொடர்பான மீட்டிங். சரி, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நோ அஃபிஷியல் வெல்கம், நோ டெலிகேஷன், ஜஸ்ட் அ சைலண்ட் அரைவல் அட் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எலைட் ஃபோரம். ரைட்டுங்களா? வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். அப்போது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய அதிபராகவே கலந்து கொண்டால் கூட உனக்கு இவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப்பு அவருடைய ஈகோவை டச் பண்ணுற மாதிரியான விஷயமா தான் இருக்கும். அடுத்து சுவிட்சர்லாந்து மேலே கூட அவர் படையெடுத்து போவார். யாருக்கு தெரியும், முட்டாள்தனமான மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் நம்மளால் யூகிக்கவே முடியாது. கடந்த வாரம் பயங்கரவாதிகளுடைய எங்கே ஈரானில் பொதுமக்களுக்குள்ள புகுந்து அவங்கள தொடர்ச்சியாக போராட்டத்துக்கு தூண்டி இஸ்ரேலுடைய மொசாட் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினது. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற பல்வேறு நபர்கள் என்ன பண்ணாங்க, ஈரானுக்குள்ள புகுந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து மக்களை தாங்களே சுட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குனாங்க. பெரும் பணம் கையாடல் செய்யப்பட்டது. ஸ்டார்லிங்கினுடைய மோடம்லாம் கைப்பற்றப்பட்டது. இப்படிப்பட்ட நேரத்தில் எவ்வளவு சேதம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 305 ஆம்புலன்ஸுகள் மற்றும் பேருந்துகள், பொதுமக்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பேருந்துகள் தீக்கிரையானது. 224 எரிவாயு நிலையங்கள், பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அதை தீக்கொளுத்திட்டாங்க. மக்களுக்கு சொந்தமான 700 கடைகளை அவங்களே உடச்சிக்குவாங்களா என்ன? மொசாட்டினுடைய உளவாளிகள் வந்து உடச்சிருக்காங்க. 300 மக்களுடைய வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. 750 வங்கிகள் வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. வங்கிகளை சூறையாடி இருக்காங்க. 414 அரசு கட்டடங்கள் டேமேஜ் ஆயிருக்கு. 749 காவல்துறை வாகனங்கள் டேமேஜ் ஆயிருக்கு. 120 மசீத் தலங்கள் மற்றும் 200 பள்ளிக்கூடங்கள், அது மட்டுமல்ல மசூதிகள் 350 டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. சொந்த நாட்டு மக்கள் எப்படி மசூதிகள் எரிப்பாங்க? இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க எப்படி மசூதி எரிப்பாங்க? அது அவங்களுடைய கோட்பாடுகளுக்கு விரோதமானது. அப்போது அவங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய யாரோ சில நபர்கள் ஈரானுக்குள்ள புகுந்து இந்த சம்பவத்தை செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறதா நம்பப்படுது. டஜன் கணக்கான நூலகங்கள் அங்கே எரிக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து நூலகங்கள் அப்படிங்கிறத எந்த நாடு எரிக்குதோ அந்த நாடு நாசமாக போகுதுன்னு அர்த்தம். அதற்கு உதாரணம் தான் இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவம். 89 இஸ்லாமிய மத பள்ளிகள் அளிக்கப்பட்டிருக்கு. 253 பேருந்து நிலையங்களை
டோட்டலாக வந்து எரிச்சிருக்காங்க. 600 ஏடிஎம்களை வந்து முடிச்சு விட்டாங்க. இருந்த படத்தை சூறையாடி இருக்காங்க. மக்களுக்கு சொந்தமான 800 வாகனங்கள், 2 வீலர், கார் உள்ளிட்ட வாகனங்கள்லாம் எரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கொடூரமான செய்தி எல்லாமே இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான செய்தி, ரஷ்யா பக்கம் போனோம் அப்படின்னா, ரஷ்யா இங்கிலாந்தை எச்சரிக்கிறது. என்ன சொல்றாங்க? எங்களுடைய கடற்படையை கைவிடுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஷேடோ ஃப்ளீட் அப்படிம்பாங்க. ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிற கப்பல் வந்து ரொம்ப பழமையான கப்பல். இப்போ நம்ம வண்டியெல்லாம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இன்சூரன்ஸ் எடுப்போம். அந்த இன்சூரன்ஸ் வந்து டேட் முடிஞ்சதற்கு பிறகு கூட பழைய வண்டியாக இருந்ததுன்னா இன்சூரன்ஸை புதுப்பிக்காமலே அந்த வண்டி ஓடுற வரைக்கும் ஓடட்டும்னு சொல்லி ஓட்டி விடுவோம். அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்கே கடலில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா. 400க்கும் மேற்பட்ட ஷேடோ ஃப்ளீட் கப்பல்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு, லைசன்ஸே இல்லாமல். அப்போ பழைய கப்பலாக இருந்தால் அதை உடச்சி எங்கே பண்ணணும்? கப்பல் கட்டக்கூடிய தளங்களுக்கு அனுப்பணும். அப்படி அவங்க செய்யாமல் இங்கிலாண்டினுடைய எல்லைப்பகுதியிலையும் விட்டுருக்காங்க. இதை பார்த்து இங்கிலாந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கப்பல்களை சிறைப்பிடிக்கக்கூடிய வேலையை செய்யுது. இங்கிலாந்துக்கான ரஷ்ய தூதர் ஆண்ட்ரிகலின் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இங்கிலாந்துக்கு கூர்மையான எச்சரிக்கை ஒன்றை ரஷ்யா சைட்லேருந்து கொடுத்துருக்காரு. இங்கிலாந்துக்கான அச்சுறுத்தல்கள் அப்படிங்கிறது சர்வதேச கடல்சார் சட்டத்தினுடைய மொத்த மீறல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்களுடைய கப்பல் ஒன்றை கைப்பற்றுற அப்படின்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் நீ வாட்டுக்கு எப்படி பிடிச்சி வச்சுக்கிட்ட அப்படின்னா எங்களுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை வந்துச்சு அப்படின்னா போராக மாறிவிடும் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சார்லஸுக்கும் இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமருக்கு இடையில பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் கூட இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டருடைய ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் இங்கிலாந்து நாட்டோவிலிருந்தே கலட்டு வருவதற்கான வாய்ப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரச பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பாங்களான்னு பார்த்தா அவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சார்லஸ் மன்னர் கூட கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டாமருடைய அரசுங்கிறது சிரத்தன்மை இல்லாமல் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யாவையும் எதிர்த்து அவங்க பகிச்சுக்கிட்டாங்கன்னா ரஷ்யா ஒரு பாம்பு போட்டுச்சுன்னா முடிஞ்சு ஒட்டுமொத்த இங்கிலாந்தும் கவிழ்ந்து விடும் அப்படிங்கிற செய்தி தான். சரி, ரஷ்யா தனது படை வலிமையை காட்டுவதற்காக ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காங்க. சூப்பராக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டினுடைய பேர் என்ன தெரியுமா? முதல்ல இந்த காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்புட்னிக்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய அந்த தகவலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய காட்சிகள். ஒரு விமானத்தை பார்க்குறது எப்பயுமே அழகு. எப்படி யானையும் கடலும் வந்து பார்க்க சகிக்காத ஒரு சில விஷயங்கள்ல இந்த ரெண்டு முக்கியமாக சொல்லுவாங்க. அது மாதிரி விமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம்தான். சரி, இதை பைலட் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த பைலட் எங்கே போயிட்டு இருக்காரு, என்ன மாதிரியான விமானம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஐரோப்பியர்கள் டாவோஸில் கூடியிருக்கக்கூடிய நிலையில், எங்கள் சுவிட்சர்லாந்தில் கூடியிருக்கக்கூடிய நிலையில் ரஷ்யா அணு ஆயுதங்களை சுமக்கக்கூடிய குண்டுவீச்சு விமானங்களை பறக்க வைத்தது அப்படிங்கிற செய்தி. Tu-95MS அப்படிங்கிற குண்டுவீச்சு விமானங்கள் ஜப்பானுடைய கடலுடைய வான்பரப்பில் Su-35 மற்றும் Su-20 போன்ற போர் விமானங்களின் படைப்பிரிவுகளோட துணையோடு அப்படியே சூப்பராக ஒரு 11 மணி நேரம் ரவுண்ட் அடிச்சிருக்கு. அப்போது ரஷ்யா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நாடு, எங்ககிட்ட என்ன மாதிரியான போர் விமானங்கள்லாம் இருக்குங்கிறத பார்த்துக்கோன்னு ரஷ்யா யாருக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க? ஜப்பானுக்கும் இங்கிலாந்துக்கும் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில் 11 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கு. இதுதான் இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட். சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் 8 இஸ்லாமிய நாடுகள் இப்போ ட்ரம்பினுடைய அமைதி வாரியத்தில் சேருவதற்கு ஒப்பந்தம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலும் சேர்ந்துட்டாங்க. இஸ்ரேல் காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஹமாஸுடனான பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவே இந்த அமைதி வாரியம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டதாக ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது ஏற்புடையதா இல்லை. காரணம் என்னன்னா, ஐநா சபையை கலைச்சிட்டு புதிதாக அமைதி வாரியம் ஒன்று ஏற்படுத்தி வாழ்நாள் சாதனையாளராகவும் வாழ்நாள் தலைவராகவும் ட்ரம்ப் அந்த போஸ்டிங்கில் போய் உட்கார்றதுக்கான எல்லா வேலையும் செய்ய தொடங்கிட்டார். அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த செய்தி. கடைசியா ஈரானிய போராட்டக்காரர்களிடம் இஸ்ரேலிய தோட்டாக்கள் இருப்பதாக கண்டெடுக்கப்பட்டது. சமீபத்தில் நடந்த கலவரங்களின் போது கொல்லப்பட்ட குழந்தைகளினுடைய உடல்ல கூட அந்த தோட்டாக்கள் எடுத்திருந்தாங்க. அது ஈரான்ல இருக்கக்கூடிய துப்பாக்கியில் வெளிநாட்டு துப்பாக்கியிலிருந்து சுடப்பட்ட தோட்டாக்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தடயவியல் பரிசோதனைகள் மூலியமாக தெரிஞ்சு வந்திருக்கிறதாக கிரேடில் அப்படிங்கிற பத்திரிகை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் பத்திரிகையில் மறுபடியும் நான் பேசின 4 நாள் கழிச்சு தான் வந்திருக்கு. அப்படின்னா நம்ம 4 நாட்களுக்கு முன்னதாக உலகத்தின் எல்லாரும் ஓடுற வேகத்தை விட நம்ம 4 நாட்கள் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த செய்தியை பாருங்கள். அது இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஐநா இதுவரைக்கும் எந்த போரையும் நிறுத்தியதே கிடையாது. போரையே நிறுத்தாத அவங்கள பெரிய மனுஷனாக கொண்டாடுறது ஏற்புடையதில்லை. நான் 8 போரை நிறுத்தியிருக்கேன், எனக்கு நோபல் பரிசு கூட கொடுக்கல. ஆனால் மரியா அவர்கள் பரிசாக கொடுத்ததுனால நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். இப்போ அமைதி வாரியம் ஐக்கிய நாடுகள் சபை விடையும் இன்னும் வலிமையாக இருக்க போகிறது. என்ன போரை நிறுத்த போறதை இவங்க தான் அப்படின்னு சொல்றாரு. இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் மதிப்பு மிக்கதாக அதை மாற்றி காட்டுவேன் அப்படின்னு ட்ரம்ப் பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். எது எப்படியோ இங்கே தனி மனிதனால் மட்டுமே உலகம் சூப்பராக மாறிடாது. ஒட்டுமொத்த பேருடைய
உழைப்பினால மட்டும்தான் இந்த உலகம் வந்து சூப்பராக மாறி இருக்கு. ஏன் அமெரிக்காவே உழைப்பாளர்களால் உருவான நாடு தான். அப்படிப்பட்ட அந்த அடிப்படை கோட்பாட்டை மறந்துட்டு ட்ரம்ப் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு அமெரிக்காவினுடைய செனட்டர் ஒருத்தர் சொல்லியிருந்த விஷயம், தாத்தா வீட்டுக்கு போகக்கூடிய நாட்கள் நெருங்கிருச்சு அப்படின்னு. இவரை தான் தாத்தான்னு சொல்கிறாங்க. இவர் வீட்டுக்கு போகக்கூடிய நாட்கள் நெருங்கிருச்சுங்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் ஒரே நாளில் பல்வேறு முட்டாள்தனமான விஷயங்களையும் சம்பவங்களையும் செஞ்சிருக்காரு அப்படின்னு அமெரிக்காவினுடைய செனட்டர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி சொல்லியிருக்கார். அப்போது ட்ரம்ப்பினுடைய போஸ்டிங் வெகு விரைவில் காலியாக போகுது. அணைய போகிற விளக்கு பிரகாசமாக தான் எரியும் அப்படிங்கிற நம்முடைய தமிழ் பழமொழிக்கு ஏற்ப ட்ரம்பினுடைய வாழ்வும் சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மகளுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.